வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வந்து கூகுள் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கூகுள் ஷீட். இதுல வந்து நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த கூகுள் ஷீட்ஸ் எக்ஸாக்ட்டா எக்ஸல் மாரியே தான். ஆனா எக்ஸலோட நெறைய விஷயங்கள்ல பெட்டரான விஷயம். அது எல்லாமே எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம கூகுள் ஷீட்ஸ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்படி ஓப்பன் பண்றது கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னா, இங் அக்கவுண்ட்ல லாகின் பண்ணிருங்க. கூகுள் அக்கவுண்ட்ல, ப்ரௌசர்ல, குரோம்ல. அடுத்து வந்து இத ஆட்டோமேட்டிக்கா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஸ் வரும். ஆப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கூகுள் ஷீட் மோஸ்ட்லி இருக்காது. ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணா இந்த இடத்துலயே வரும். ஏன்னா மோஸ்ட்லி அந்த கம்பெனிஸ்ல வந்து கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து நார்மல் இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ங்கனால இதுல கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாட்டம்ல வந்துட்டு ஈவன் மோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கூகுளோட எல்லா ப்ராடக்ட்டும் வந்துரும். கூகுள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கு. எப்போதுமே வந்து புது புது ப்ராடக்ட்ஸ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து கூகுள் எந்த அளவுக்கு புது புது ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு தான் அவங்கள மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியும். சரி ஓகே. இதுல வந்து கண்ட்ரோல் F குடுங்க. ஷீட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷீட்ஸ்ன்னு குடுத்து என்டர் குடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க ஓப்பன் ஆகும். கூகுள் ஷீட்ஸ் ஓப்பன் ஆகும். கூகுள் ஷீட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகும். ஷீட்ன்னு குடுங்க. என்டர். ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இந்த ஷீட் அப்படிங்கிற ஆப்புக்கு வந்துருச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் வந்து இங்க கிளிக் பண்ண கெட் ஸ்டார்டட்ல கிளிக் பண்ணீங்கன்னா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதோட இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. உங்க அக்கவுண்ட்ட லாகின் பண்ணி ஆண்ட்ராய்டு மொபைல்ல நீங்க ஏதாச்சும் டேட்டாவ அப்டேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது ஆன்லைன்ல போய் கிளவுட்ல போயிட்டு இங்க வந்து டெஸ்க்டாப்புக்கு வந்துரும். ஸோ வந்து நீங்க ப்ரௌசர்லயும் யூஸ் பண்ணலாம். இதுலயும் இது யூஸ் பண்ணலாம். 2மே வந்து ஒரு சின்க்ரனைசேஷன் ஆயிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ வந்து நான் இப்போதைக்கு இது பண்ண போறனால வெப்ல யூஸ் பண்றேன். நீங்க வெப்ல யூஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஆப்லயும் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கு. அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 இதுலயும் நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் ஆன் வெப் அப்படின்னு குடுத்துட்டு, இங்க போனீங்கன்னா இது மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளாங்க் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எதுனாலும் யூஸ் பண்ணீங்களா, எக்ஸல் மாரி தான். ஃபர்ஸ்ட் பிளாங்க் ஷீட் ஒண்ணு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோனே இது மாரி ப்ரௌசர்ல ஒரு பிளாங்க் ஷீட் ஓப்பன் ஆயிரும். ஸோ வந்து இதில தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, நார்மலாவே தெரியுது. இது வந்து ஒரு எக்ஸல் மாரி தான். பட் எக்ஸலோட வந்து பெட்டரான ஒரு இது கண்டிப்பா யூஸ் பண்ணணும். என்னென்ன ரீசனுக்காக நம்ம இத யூஸ் பண்ணணும்? அத வந்து நான் சொல்றேன் இப்ப. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரீசன் வந்து ஃப்ரீ. இது எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாம் பைரேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்றாங்க நெறைய பேரு. அது வந்து காஸ்ட். பட் ஆனா இத கூகுள் ஷீட்ட பொறுத்தவரைக்கும் இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ. நெக்ஸ்ட் வந்து மிக முக்கியமான அட்வான்டேஜ் ஆன்லைன் கிளவுட்ல இருக்கும். ஆன்லைன் கிளவுட்ல இருக்கிறனால நம்ம சேவ் பண்றது எல்லாமே இப்ப வந்து நான் இங்க சேவ் பண்ணிட்டு, நான் அத எங்க வேணாலும் போய் உலகத்துல எந்த மூலையில வேணாலும் போய் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். ஆஃப்லைன்ல வேணும்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமயும் அத நம்ம போய் எடுத்துக்கலாம். பட் எதையும் அப்டேட் பண்ண முடியாது. அப்டேட் பண்ணலாம். பட் லேட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் அப்டேட் ஆகும். ஸோ வந்து ஆன்லைன் கிளவுட்ல இருக்கும். ஆக்சஸ் எனிவேர், அதாவது உலகத்துல எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். மொபைல்லயும் ஆக்சஸ் பண்ணலாம். பிளஸ் வந்து ப்ரௌசர்லயும் ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஃபார் டீம் ஒர்க். நம்ம வந்து எக்ஸல் வீடியோ பண்றப்ப சில பேர் கேட்டிருந்தாங்க, இது மாரி நெறைய பேர் நான் டிஃபரெண்ட் லொகேஷன்ல இருக்காங்க. லொகேஷன்ல இருக்கிறப்ப நான் எப்படி வந்து நான் அப்டேட் பண்றத அவங்களுக்கு மெயில் அனுப்பணும். மெயில் அனுப்பி அவங்க எடுத்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் டவுன்லோட் பண்றது, அந்த மாரி இதுக்கே வந்து அவசியம் கிடையாது. என்ன காரணம், எக்ஸலுக்கு பதிலா டிஃபரெண்ட் லொகேஷன்ல ஒர்க் பண்ணீங்கன்னு வைங்க. இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சென்னையில இருக்கிறேன். இன்னொருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு. இன்னொருத்தர் வந்து திருச்சியில இருக்காரு. இது மாரி நெறைய லொகேஷன்ல நெறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மெயில் அனுப்ப முடியாது. அத ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல வேஸ்ட். அதனால வந்து இது மாரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் ஆக்சஸ் வந்து குடுத்துட்டோம்னா, ஆக்சஸ் எப்படி குடுக்கறது நான் சொல்றேன். ஸோ எல்லாத்துக்கும் ஆக்சஸ் குடுக்குறப்ப, எல்லாருமே வந்து ஆன்லைன்லயே அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். யார் யார் எடிட் பண்ண முடியும், அதான் எல்லாமே செட்டப் பண்ணிக்கலாம். நான் வந்து அத வந்து சொல்றேன். இந்த வீடியோல அதே சேம் சொல்றேன். அடுத்தது வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஒரு இப்ப சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் இந்த டீம் ஒர்க்கே நான் சொல்றேன் பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க. பிரைஸ் வந்து டெய்லியும் சேஞ்ச் ஆகும். என்ன பிரைஸ் அப்படின்னு கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுல அப்டேட் பண்ணிட்டு நீங்க மட்டும் எடிட் பண்ற மாரி வச்சுட்டீங்கன்னா, கஸ்டமர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு பதிலா அவங்களே வந்து இந்த பிரைஸ் வந்து எவ்வளோ ரேட்ல இருக்கு இந்த டேட் அப்படின்ட்டு அவங்களே பார்த்து, ஸோ வந்து ஒர்க்க வந்து பெரிய அளவுல மிச்சம் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நான் சொன்ன மாரி இந்த டேட்டா எந்த டேட்டா வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினான்ஸ் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, எது ரிலேட்டடா இருந்தாலும் சரி, மணி பே பண்றது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். அது வந்து அழியாம நம்ம கையிலேயே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாரி ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்ல வந்து பிசினஸ் பண்ணா பிசினஸ் பீப்பிள் கூடயோ, இல்ல யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க கூட ஷேர் பண்றதுனா பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நீங்க மட்டும் இண்டிவிஜுவலா கூட வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மிக முக்கியமான விஷயம். இந்த 2 விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லப் போறேன். ஏன்னா இது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா எக்ஸல் மாரிங்கிறனால முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்றேன். மத்ததெல்லாம் வந்து நீங்க மத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்லேட், அதாவது ஒரு லாங்குவேஜ்ல இருந்து
இன்னொரு இப்போ இங்கிலீஷ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழுக்கோ இல்லை ஹிந்திக்கோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அது எப்படி நான் அப்படின்னு சொல்லி தரேன். அது வந்து ஆன்லைன் சர்வீஸை கூகுளே கொடுக்குறேன். அந்த சர்வீஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே. அடுத்து வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரைஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரைஸ்னு இல்லை, ஒரு ஸ்டாக்கோட டீட்டெயில் எல்லாத்தையும், ஷேர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் கூகுள் ஃபினான்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணிக்கிட்டு வரணும். அதுவும் நான் எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எக்ஸல் தான். எக்ஸல் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இருக்குது அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து ஷீட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஷீட் 4 ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஷீட் 4 ஆட் ஆனோன்னு இந்த இடத்துல பாருங்கள். இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி 1 அப்படின்னு கொடுத்துன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேவிங்னு வருதா. இப்போ சேவ் ஆயிடுச்சு. சேவ் இந்த டிரைவ், நம்ம டிரைவில் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இதை டெலிட் பண்ணாலும் இதாகும். ஒருவேளை நாங்கள் இதை தப்பாக ஏதாச்சும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை டெலிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே அண்டு இருக்குது பார்த்தீங்களா, அண்டு பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சேவ் ஆகிக்கும். ஸோ வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடில் வந்து பிளாட்ஃபார்மில் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து தான் சேவ் பண்ணணுங்கிற அவசியம் இதில் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலில் இருக்கிற எல்லாமே இதுலேயும் இருக்குது. எக்ஸலில் இருக்கிற இன்க்ளூடிங் VLOOKUP பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஈக்குவல்ஸ் டைப் பண்ணு கற்றுக்கலாம். VLOOKUP வரைக்கும் எல்லா ஃபார்முலாஸும் சம்மும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இங்கே நான் வந்து இதை ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு சம், டேப் செலக்ட் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த டோட்டல் வந்துருச்சா. ஸோ இது வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் இதுலேயே இருக்குது. ஸோ வந்து என்னென்ன ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா யூஸ் பண்ணிக்கலாம். சேம் எக்ஸல் மாதிரியே தான் இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டாந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டாக வந்துடும், 4th சீட் ஃபஸ்ட் சீட்டாக வந்து ரீநேம் பண்ணணும் அப்படின்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீநேம் ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீட்டோட நேம், இது ஸ்ப்ரெட் சீட்டோட நேம் பண்ணணும் அப்படின்னா பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் சீட்டோட நேம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சீட்ஸ் இருக்கும். எந்த சீட் வேணுமோ உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் இது பண்ணணும். நான் வந்து இன்னும் சில இது சொல்லித்தரேன். இதில் வந்து இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள், காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இது ஸ்ப்ளிட் பண்ணணும்னு வைங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு போயிட்டு டேட்டா போயிட்டு ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் டு காலம்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெகனைஸ் பண்ணி ஸ்பேஸை வச்சு ரெண்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருந்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு கம்மா இருந்துச்சுன்னா கம்மா பேஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம், செமிகோலன், பீரியட், ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எக்ஸலில் இருக்கிற எல்லாமே வந்து இதுலேயே இருக்குது, நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். எக்ஸலுக்கு மேலே ஒரு படி மேலே தான் இது நான் சொன்ன போனோம். ஒரே ஒரு பிரச்சனை, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், லைவாக தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், பட் அந்தளவுக்கு ஸ்லோ இல்லை. பட் கொஞ்சம் எக்ஸலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டேட்டா லோட் ஆகிறதுக்கு இதாகும். அடுத்தது வந்து நான் ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டேன்னு வைங்க, நான் இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து என்னோட ப்ரைவேட் டு ஒன்லி மீ அப்படின்ட்டு எனக்கு மட்டும்தான் இந்த இது தெரியும். இதை நான் வந்து யார் கூட ஷேர் பண்ணணும்னா கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேம் கொடுக்க சொல்லுவோம், நேம் கொடுத்தா கொடுக்கலாம், அப்படின்னா இது பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு இமெயில் வழி நம்மகிட்ட இருக்கிற எல்லா இமெயில் ஐடி வரும். ஒரு இமெயில் ஐடி இது பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக் இப்படி இருக்கா. இதை வந்து நீங்கள் நோட்ஸ் ஏதாச்சும் அனுப்பினாலும் அனுப்பலாம். ப்ளஸ் வந்து இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இங்கே கேன் எடிட், கேன் கமெண்ட், கேன் வியூ, இது 3ல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும். கேன் எடிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற இதை வந்து அந்த யார் கூட ஷேர் பண்ணிங்களோ அவங்களும் எடிட் பண்ணலாம் லாகின் பண்ணி. அதே மாதிரி கேன் வியூ மட்டும் கொடுத்தீங்கன்னா வந்து பார்க்கலாம், சும்மா பார்த்துட்டு போய் எப்படி இப்படி ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸலில், அது மாதிரி கேன் வியூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்துட்டு மட்டும் போக முடியும், எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது டேட்டாவை. ஸோ வந்து உங்களுக்கு நீடை பொறுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப மிக முக்கியமானது. ஓகே, அடுத்தது வந்து நோட்டிஃபை பீப்புள். ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் சென்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் போகும். ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு ஏதோ ஷேரிங் வந்திருக்கு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், டேரெக்டாக மெயிலிருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இதை வந்து டன் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சில ட்ரிக் சொல்லித்தரேன், அது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்லேஷன். நான் வந்து இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து என்னோட நேம் இருக்குன்னு வைங்க, போட்டு ஈக்குவல் டு டைப் பண்ணிட்டு கூகுள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. 2 இது வரும், நிறையா இருக்குது, எல்லா ஃபார்முலாவும் இருக்குது. நான் கூகுளில் மட்டும் 2 இது சொல்லித்தரேன். கூகுளில் வந்து எப்படி டேட்டா புல் பண்ணுறது அப்படின்ட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கம்மா கொடுங்க. கம்மா கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் லாங்குவேஜ் என்ன, இந்த லாங்குவேஜ் என்ன சோர்ஸ் லாங்குவேஜ், அதை வந்து கொட்டேஷனில் கொடுக்கணும். இஎன், அதாவது ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும்.
இஎன்னு கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்து டார்கெட் லாங்குவேஜ் நம்ம தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ வந்து கொட்டேஷனில் கொடுங்க. கொடுத்துட்டு டிஏ கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். இன்டர்நெட்டில் போயிட்டு புல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரி இது நேமுங்கன்னா டேரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுச்சு. ஹவ் ஆர் யூ. ஓகேங்களா? காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் மாறிக்கும். ஸோ ஹவாரிங்கிறது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். ஸோ வந்து இதை வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டாகவும் யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்லேட்டராகவும் இந்த சீட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட கோட்டு. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கு வந்து கூகுள் ஃபினான்ஸ்னு ஒன்று வச்சுருக்கான். அதில் வந்து நம்ம எடுக்கணும். G1 ஈக்குவல்ஸ் டைப் பண்ணி G1 டைப் பண்ணுங்கள். கூகுள் ஃபினான்ஸ் தான் வருது. ஃபஸ்ட் எடுத்தோடனே டிக்கர் நேம் என்ன அப்படின்னு கேட்குது. இது வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சில் இருந்தும் NSE BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதை பற்றி தெரியலனா ஒன்றும் பிரச்சனை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. வேர்ல்டில் இருக்க நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ அங்கேருந்து அதில் இருக்கிற என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத புல் பண்ணி கொண்டு வரும். ஸோ டிக்கர் வந்து என்ன டிக்கர் அப்படின்னு கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கூகுளுக்கு வந்து GOOG கரெக்டுங்களா கொடுத்துட்டு டைப் பண்ணுங்கள். அங்கே என்ன இருக்கோ அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து வேறு கோட் எப்படி இது மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. கமா என்ன வேணும் கூகுளில் நிறைய இது நம்ம வந்து டேட்டா புல் பண்ணலாம். எனக்கு வந்து ப்ரைஸ் மட்டும் இருந்தால் போதும். கரெக்டுங்களா? ஸோ மறுபடியும் இதையும் டைப் பண்ணிட்டு PRICE க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணி 2 டேட்டா எடுத்தால் போதும். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 2 டேட்டா மட்டும். ஸோ கூகுளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1215. ஸோ இதான் வந்து கூகுளோட ப்ரைஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ஃபோசிஸோட ப்ரைஸ் வேணும்னு வைங்க. INFY கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து நான் இங்கே எடிட் பண்ணுறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே போய் ஃபார்முலா பார் சேம் எக்ஸல் மாதிரி தான் ஃபார்முலா பார் இருக்குது. இதில் போயிட்டு டிக்கரோட நேமை மட்டும் மாற்றிங்கன்னா போதும். INFY கொட்டேஷன் கமா கொட்டேஷன் ஓப்பன் PRICE கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ். ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து $10.97 அப்படின்னு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து யூஎஸில் இருக்க ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்கிறனால இது மாதிரி ப்ரைஸ் வருது. இதே இந்தியாவில் வேணும்னா எக்ஸ்சேஞ்ச் நேமை வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லேயே வந்து இதில் போய்ட்டு லேர்ன் மோர் அபவுட் கூகுள் ஃபினான்ஸ்னு போயிட்டுனா அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுக்கிறது எப்படி இருக்குன்னு அப்படி கிளியராக சொல்லியிருப்போம். அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ஃபோசிஸ் வந்து இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற இன்ஃபோசிஸோட ப்ரைஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு NSE அப்படின்ட்டு எக்ஸ்சேஞ்ச் நேம் டைப் பண்ணணும். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுது. ஸோ அதை வந்து டைப் பண்ணோம்னா கரெக்டாக நம்ம எக்ஸ்சேஞ்சிலேருந்து புல் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரிலையன்ஸ்னால் நான் டேரெக்டாக டைப் பண்ணுறேன். கூகுள் ஃபினான்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. கொட்டேஷன் RELIANCE ஓகேங்களா? கொட்டேஷன் கமா கொட்டேஷன் ஓப்பன் PRICE க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக $1350 ரிலையன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இங்கே டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னென்ன ஷேர்ஸ் ட்ராக் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணி சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இது வந்து இன்னொன்று வந்து ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நாளைக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் வந்து நாளைக்கு இதில் அப்டேட் ஆகிக்கும். ஸோ வந்து இது மாதிரி கூகுள் ஃபினான்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து நான் சொல்லணும் தேவையில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸல் தெரிஞ்சால் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் ஆட் பண்ணோம்னா எப்படி ஆட் எல்லாமே எக்ஸல் மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.